மன்னிப்போம். இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் ராஜா சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல நட்பு தொடர்ந்தது. இவங்க நட்பினால ஊருக்குள்ளேயும் இவங்களுக்கு நல்ல பேர் இருந்தது. நண்பர்கள்னால் இவர்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாகவும் இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கையில் ஒரு நாள் 2 பேரும் வயல்வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சுந்தர் ஏதோ ஒரு கோபத்தை தன்னோட நண்பன் மேலே காட்டிட்டான். அப்போ ராஜா அதை மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டான். நம்ம நண்பன் நம்மளை இப்படி திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட தொடர்ந்து பின்னாடி போகிறான். ஆனாலும் சரி, நம்ம நண்பன்னாலே திட்டுனா நம்ம இதை கொஞ்சம் பொறுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமாக மனசில் வச்சுட்டு ராஜா பின்னாடி போகிறான். ஆனால் சுந்தர் அதை அவனை விட்டு விலகி கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டான். இப்படி நாட்கள் போகுது. ஒரு நாள் சுந்தரோட வீடு தீப்பிடிச்சி எரியுது. இதை பார்த்துட்டு இந்த ராஜா உடனே ஓடி போய் ஊரில் இருக்க பக்கத்தில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சுந்தர் குடும்பத்தையும் காப்பாற்றி சுந்தர் வீட்டில் உள்ள தீயையும் அணைச்சிட்டு வந்தான். இந்த நேரத்தில் சுந்தர் அவசரமாக வாரான். அங்கே எல்லோரும் கூட்டியிருக்கிறத பார்த்து பயந்து போய் எட்டி பார்க்குறான். அப்போது அங்கே இருந்த ராஜன் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றி பக்கத்தில் உட்கார வச்சுருந்ததை தீ அணைச்சிட்டு இருந்ததையும் பார்த்துட்டு சுந்தருக்கு கண் கலங்கி போயிடுச்சு. நம்ம நண்பர்கிட்ட தெரியாமல் கோவப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அன்னைக்கே அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பும் கேட்காம நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விலகி போக நினச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சுந்தர் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜன் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜன் அதை மனசுலேயே வச்சுக்காம மறப்போம் மன்னிப்போம், நம்ம எப்போவுமே நண்பர்கள்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழனை தோள் தட்டி கொடுக்குறான். இந்த பழமொழி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம யாரையாவது ஒருத்தங்களை காயப்படுத்திட்டு அவங்கள ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கும், நம்ம காயப்படுத்திட்டு அவங்களா நம்மக்கிட்ட பேசுவாங்கங்கிற ஒரு ஈகோவோடு இருப்போம். அந்த ஈகோ இனிமேல் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. மறப்போம் மன்னிப்போம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் எல்லாரோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகுங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.